இந்த நாளிலும் கூட வாசிக்க கேட்டதான எபிரேயர் 10வது அதிகாரம் 29-30 வசனத்தை ஒரு வாசியங்கள். 29-30 வசனங்கள். பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய கிருபை வரங்களை பெற்று தேவனுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, நாம் அந்த தேவனுடைய அன்பை விட்டு விலகும்போது, தேவனுடைய அந்த கிருபையை விட்டு நாம் விலகும்போது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் நம்மை யாரும் விடுதலையாக்க முடியாது. பாருங்கள், அதான் அங்கு வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுகிற வரையிலும் நாம் எதை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் அது தேவன் காணாதவர் போல இருப்பார். ஆனால் தேவ சமூகத்திலே நாம் அறிக்கை பண்ணி தேவனிடத்திலிருந்து அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ நாம் தொடங்குகிற நாட்களிலே தேவன் நம்மை அதிகமாய் விசாரிக்கிறவர், அதிகமாய் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறவர், நமக்குள்ளே இருந்து நம்மை பேசுகிறவர், நம்மை திடப்படுத்துகிறவர். யார் எதை என்ன சொன்னாலும் நாம் அதற்கொண்டு செவி சாய்க்காதபடி தேவனுக்கு பிரியமான காரியம் எதுவோ அதை நாம் செய்வோமானால் தேவ கிருபையின் மேல் கிருபையாக வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளும். நாம் எந்த காரியத்திலும் இடரை விழுந்து போக மாட்டோம். இடரில் வருகிறது வராது கூடாத காரியமானாலும் எவன் மூலமாக இடரில் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஐயோ என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. வந்தால் அதிலிருந்து திரும்ப நம்மை கொண்டு இந்த கிருபைக்குள்ளதாக நடத்துவது அது அரிதான காரியம் என்பதை வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் பாருங்கள், வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் கடைசி 4 வசனங்களை வாசியுங்கள். ஸ்தோத்திரம். எவ்வளவா அந்த இதில் பவுல் சொல்லுகிறார் என்பதை நாம் இந்த வாசிக்க கேட்ட வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், பந்தய சாலையிலே நமக்கு இது ஒரு பந்தயமான ஒரு வேலை. நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதற்காக? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு வாக்கியத்தோடு கூட ஓடுகிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிறது என்னவென்றால், என்னுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை வேண்டும், என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வீடு வசதி நல்ல காரியங்கள் வேண்டும் என்பதை அநேகர் வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் தேவன் அதை அல்ல விரும்புகிறது. முதலாவதாக தேவனுக்கு பிரியமானது எது என்பதை நாம் அறிந்து அதற்கு பின்னதாக நாம் ஓட வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. மற்றுள்ள எல்லா காரியங்களும் நமக்கு இந்த பூமியிலே கொஞ்ச நாட்கள், அது இருக்கிறதோ இல்லையோ, அது என்னவாக இருந்தாலும் நமக்கு அது எல்லா காரியத்தையும் லேசாக்கி மாற்றுகிற தெய்வம். எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் மற்றுள்ள காரியங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். நாம் தேவ சமூகத்திலே நாம் தேட வேண்டியது என்னவென்றால், அவருடைய பாதையிலே ஓட வேண்டும். அது அவருடைய பாதையில் ஓடுகிற வேளையிலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். அதாவது பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் பந்தயத்தை ஒருவரே பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவர் மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்குள்ளதாக கடந்து வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அந்த ஓட்டத்திலே முன்போட்டு ஓடி தேவ சமூகத்தை போய் எட்ட வேண்டும். அதாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். நாளுக்கு நாள் புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்குள்ளதாக ஒரு திட நம்பிக்கை, திட விசுவாசம் வர வேண்டும். எது இருக்கிறதோ இல்லையோ, எந்த பலவீனம் இருக்கிறதோ, எந்த கட்டி இருக்கிறதோ, எதுவும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் அவர் நமக்குள்ளே இருக்கிறவர்.
நாம் அவருடைய அவயவங்களாய் இருக்கிறோம், அவருடைய சரீரத்திலுடைய அவயவங்களாய் நாம் இருக்கிறோம். அப்படியானால் அவருடைய அவயவத்திலே ஒரு கேடு இருக்கிறது என்று சொன்னால் அவர் அதை மாற்ற அவரால் கூடும். அவர் அதை உண்டு பண்ணினவர், அதை மாற்ற அவரால் கூடும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசம் வேண்டும். அவ்விதமாய் தேவ சமூகத்திலே அவ்விதமாய் தேவனுக்கு பிரியமான பாதையிலே நாம் ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். நம்முடைய ஓட்டத்திலே நாம் இச்சையடக்கமுள்ளவர்களாய் மற்ற விதங்களிலே நாம் அங்குமிங்கும் பார்த்து ஓடுகிறவர்களானால் அந்த இலக்கை நோக்கி நாம் ஓட முடியாது. பாருங்கள், இன்றைக்கு உலக பிரகாரமாக ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்களுக்காக சைடில் என்னென்னமோ காரியங்களை காட்டி அவர்களை திசை திருப்பும்படி வழிகாட்டும்படியாக அவர்களை திசை திருப்பும்படியாக பல காரியங்களை அங்கங்கே வைத்திருப்பார்கள். ஆனால் அவருடைய ஓட்டம் ஒன்று மாத்திரம், அந்த வெற்றி அடைய வேண்டும் என்பது. அந்த வெற்றி அடைய வேண்டும் என்று அந்த ஒரே எண்ணத்தோடு தான் ஓடுவார்கள். இன்றைக்கு பாருங்கள், டிவியில் அநேகர் அந்த பாட்டு பாடி ஒரு பிரைஸுக்காக எவ்வளவு தன்னை அடக்கி ஒடுக்கி இருந்து தேவ சமூகத்தில் அந்த இடத்துல இருந்து அவர்கள் அந்த பாடலை திரும்ப திரும்ப பாடி அதை கற்றுக்கொண்டு எவ்வளவாய் முடிந்த அளவு அதை நல்ல முறையில் பாடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? கேட்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், இன்னும் அதிகமாய் கேட்க வேண்டும், இன்னும் அதிகமாய் அவருடைய வசனம் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அது வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. வசனத்தினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நாம் எண்ணுகிறோம். அப்படியானால் அந்த வசனம் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பேசுகிறதா இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் நமக்கு தேவை. உலக பிரகாரமாக இருக்கும்போது எல்லா காரியங்களும் நமக்கு தேவைதான். ஆனால் முதலாவதாக தேவ சமூகத்திலே வாஞ்சியோடு தாகத்தோடு கடந்து வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நாளுக்கு நாள் படிப்படியாய் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிற தெய்வம், அவர்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், சகல நன்மைகளையும் கொடுக்கிறவர். எந்த ஒன்றும் இல்லாதிருந்தாலும் நிறைவான வழியிலே தேவன் அவர்களை நடத்துகிறவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் அது சொல்லுகிறது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படி அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படி அப்படி செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை உள்ள போதெல்லாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்தவருடைய வசனத்தை கேட்க வேண்டும். நாளுக்கு நாள் நம்மை ஒரு மறுரூபமாக்குகிற தெய்வம், நாளுக்கு நாள் நம்மை புதுப்பிக்கிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதாயிருக்கும், காலைதோறும் கிருபை புதிதாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளினால் ஆவிக்குரிய வரங்களினால் நம்மை நிரப்பிக் கொண்டே இருப்பார். தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற வேளையிலே தேவன் ஞானத்தோடு நம்மை நிரப்புகிற தெய்வம். அதனால் அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், ஆதலால் நாம் நிச்சயம் இல்லாதவர்களாக ஓடேன். நமக்கு ஒரு நிச்சயத்தோடு கூட ஓட வேண்டும். நிச்சயமில்லாதவர்களா இன்னும் எவ்வளவோ நாட்கள் இருக்கிறது, எவ்வளோ காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாட்கள் கழிந்து பார்க்கலாம் என்று நினைப்போமானால் அது நம்முடைய காரியமல்ல, அடுத்த நிமிஷம் நம்முடையதல்ல. சொல்லுவார்கள், இன்றைக்கு நாளைக்கு பார்க்கலாம், மற்றநாள் பார்க்கலாம், இல்லை அடுத்த வருஷம் பார்க்கலாம். இல்லவே இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நமக்கு எத்தனை நாட்கள் என்பது தேவன் குறித்திருக்கிறார் என்பது தெரியாது. எவ்வளவு பாருங்கள், டிவியில் இப்பொழுது பார்த்தாலும் செய்தித்தாளில் பார்த்தாலும் இளம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் நொடி பொழுதிலே எவ்வளவோ மனிதர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல, தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராக கடந்து வரும்போது அவர் நாம் ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிக்கப்பட்டு அவருக்கு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். வேதத்தில் பாருங்கள், எபிரேயர் 10வது அதிகாரம் 9-10 வசனங்களை ஒரு வாசியங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் அது நிழல் போலத்த காரியம், அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதத்தில் பார்க்கும்போது கொரிந்தியரில் பார்க்கிறோம். 10வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 10வது அதிகாரம் 4வது வசனம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வருகிற வேளையிலே தேவன் அவர்களோடு கூட வருகிறார்.
அவ்விதமாய் அவர்கள் எல்லா இடத்திலும் தேவனோடு கூட இருந்து அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறார்கள். சமுத்திரத்தினாலும் இன்னும் அந்த சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் எல்லாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அப்படி வருகிற வேளையில பாருங்கள், அவர் சொல்லுகிறார், எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லோருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவர் கூட வந்தபடியினாலே அந்த ஞான கண்மலையிலிருந்து தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவாய் இருக்கிறதா, கிறிஸ்துவே அவர்களோடு கூட வருகிறார். ஆனால் அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது பாருங்கள், அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே அவர்கள் ஒரே தேவனுடைய நிழலின் கீழாக வந்து கொண்டிருக்கிறார்கள். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்துகிறார். அதுபோல நாம் இன்னைக்கு கடந்து போகிற எல்லா இடங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பரிசுத்த பாதையிலே ஒவ்வொரு நிமிஷமும் தேவாவியானவர் நம்மோடு பேசி நம்மை வழி நடத்தி கொண்டே வருகிறார். எந்த காரியத்திலும் எந்த இடத்திலும் நாம் தவறி போகாதபடி அப்படிப்பட்ட இடங்கள் வருகிற வேளையிலே நமக்கு முன்பதாகவே தேவன் சென்று நமக்கு வழி ஆயத்தப்படுத்துகிறவர், ஆபத்துகளை மாற்றுகிறவர், வியாதிகளை மாற்றுகிறவர், இக்கட்டுகளை மாற்றுகிறவர், எல்லா நிந்தனைகளை மாற்றி நம்மை நீதியான பாதையில் வழிநடத்துகிறவர். ஆனாலும் சில காரியங்கள் சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது மற்றவர்களை பார்க்கிறோம், நம்மை அல்ல பார்க்கிறது. நம்மை வழிநடத்தி வந்த தேவனை அல்ல பார்க்கிறது. பக்கத்து குடும்பங்களை பார்க்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற வேளையிலே நாம் விழுந்து போகிறவர்களாயிருப்போம். நம்மை வழிநடத்தி வந்த தேவனுடைய முகத்தையே நோக்கி பார்க்க வேண்டும். அவர் எல்லாவற்றிலும் நம்மை நடத்துகிறவர் என்பதை நாம் உணர்ந்து அவ்விதமான அந்த காரியங்களே நாம் வழிநடந்து வரும்போது தேவன் அவ்விதமாக அந்த நீதியான பாதையிலே நம்மை வழிநடத்துவார். பாருங்கள், இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதில் பாருங்கள், 13வது வசனத்தை வாசியுங்கள். கொரிந்தியர் 10:13 வசனம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது தேவ சமூகத்தில் அந்த தேவனுடைய கிருபைக்குள்ளதாக நாம் கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் தேவன் எனக்கு ஒரு விதமாக தந்திருப்பார், இனி ஒருவருக்கு ஒரு விதமாக. அவ்விதமாக எல்லாருக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று போல அல்ல. எல்லாரும் நம்முடைய தேசத்தில் பணக்காரர்களாக இருந்தால், எல்லாரும் பாவங்களாக இருந்தால் அப்படி அல்ல. எல்லா காரியங்களும் உண்டு. நம்முடைய எல்லா காரியத்திலும் தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர். பணக்காரர்கள் உண்டு, பாவங்கள் உண்டு, ஏழைகள் உண்டு, எல்லாரும் உண்டு. எல்லாரையும் வழி நடத்துவார். ஆனால் வேதத்தில் எப்படி என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவருடைய சித்தம் செய்கிறவர்களை, அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டாத. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனைகள் உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. நமக்கு தந்திருக்கிறதிலே நாம் உண்மையாக இருந்தால் போதும். நாம் மற்றுள்ளவர்களைப் போல நாம் பெரியவர்கள் ஆக வேண்டும் என்று நினைத்தாலே நாம் கீழே விழுந்து போவோம். அப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நாம் மற்றவர்களைப் போல மற்றவர்கள் கார் வாங்குகிறார்கள், வீடு வைக்கிறார்கள், எல்லாம் வேண்டும். நமக்கு நம்முடைய வருமானத்துக்கு தகுந்தபடி தேவன் நம்மை நடத்துவார். ஆனால் நம்முடைய நினைவுகள் என்ன அப்படி அல்ல, அவர்களை விட மேலாக வர வேண்டும். அப்படி நினைக்கும் போதுதான் நம்முடைய பல இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது, பலவிதமான வேதனைகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. இருக்கிற இடம் கூட இல்லாதபடி நாம் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறோம். அதுதான் தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறதிலே தேவன் தருகிறது போதும். ஏசப்பா தருகிறது போதும். வேலை இருக்கும், வேலை இல்லாமல் யாருடைய வாழ்க்கையிலும் வேலை இல்லாமல் போகாது. நமக்கு ஏற்ற வேளையில் நமக்கு வேலை வாய்ப்புகளை தருவார். நமக்கு ஏற்ற வேளையில் நமக்கு வேண்டிய பண வசதிகள் நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றிலும் தேவன் உண்மையாக இருந்து நம்மை உண்மை உள்ளவராக நம்மை வழி நடத்துவார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் மற்றவர்களை பார்க்கவே கூடாது. எந்த காரியத்திலும் நாம் பார்த்து ஓட வேண்டியது தேவனை மாத்திரம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், திரியேக தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை வழி நடத்துகிறவர். பாருங்கள், அதான் வேதத்தில் அதில் ஒரு சில வசனங்கள் சொல்லப்படுகிற. பாருங்கள், அவர்கள் 8வது வசனத்திலே பாருங்கள், அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளிலே 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாம் விழுந்து போவாதிருப்போமாக. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய நன்மைகளை நாம் பார்க்க வேண்டும், மற்றவர்களை பார்த்தல்ல. அதே போல சொல்லுகிறது 9வது வசனத்திலே பாருங்கள், அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால்
அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாம் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்க, அதாவது கடல்லே அந்த சீசன் இறங்கி நீராக நடக்கிறேன் நானும் நடக்கிறேன் என்று சொன்ன போது அவர் சொன்னார், இறங்கி நடந்து வா என்று சொன்னார். அவன் பரபரா அவருடைய முகத்தை பார்த்து கடலில் இறங்கி நடந்தானார். பாருங்கள், அவன் தாழ்ந்து போகவில்லை, தேவனை நோக்கி நடக்கிறான். அதற்கு பிற்பாடு தான் பார்க்கிறான், முதலாவதாக அந்த ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு உற்சாகமாக தேவனுடைய சமூகத்திலே நாம் வருகிறது, ஆராதிக்கிறது, மிகவும் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானம். எது உண்டோ இல்லையோ ஆராதனைக்கு உற்சாகமாய் கடந்து போக வேண்டும், அது ஒரு வாஞ்சை, ஒரு தாகம். அதுபோல அவனும் அந்த இடத்துல பாருங்கள், இறங்கி வாய் என்று சொன்னபோது டக்குன்னு இறங்கி அங்கே நடந்தார். பாருங்கள், ஆனால் அவன் உலக பிரகாரமாக வெளியே பார்த்தபோது தான் தண்ணீரும் காற்றும் அப்படி இருக்கிறதை கண்டபோது தான் அவன் அமிழ்ந்து போகிறான். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உலக பிரகாரத்தில் திரும்பி நாம் அங்குமிங்கும் பார்க்காதபடி தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதையை நோக்கி போக வேண்டும். அதுதான் சொல்லுகிறதா, அவ்விதமாகத்தான் அந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவரை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் நமக்கு இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜனங்களுக்கு இது திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கடக்கடவன் என்று வேதம் சொல்லுகிறார். நாம் நிற்கிறவர்கள் நாம் விழுந்து போகாதபடி தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டுமானால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய காரியங்களில் தேவனுடைய வசனங்களை வாசித்து அதிகமாய் தேவனுடைய காரியங்களை நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அதிலே சொல்லப்படுகிறது 26வது வசனத்திலே பாருங்கள், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியில் உள்ள எல்லா காரியமும் கர்த்தருடையது. அவர் நமக்கு யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அதை அவர்களுக்கு கொடுக்குவதற்கு அவர் சித்தம் உள்ளவர். அதற்காக இந்த உலக காரியங்களுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டிய தேவையில்லை. பலன் தருகிறவர் கிறிஸ்து, நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவர் கிறிஸ்து, எல்லா நன்மைகளையும் தருகிறவர் இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி அவருடைய சமூகத்திலே நாம் இருக்க வேண்டும். அவ்விதமாக தான் தேவனுடைய சமூகத்திலே நம்மை விதமாய் ஆராதிக்கும்படியாகவும் துதிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கும்படியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக இந்த வாக்கியங்களை நமக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், அதே மாத்திரமல்ல, எபிரேயர் 10வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். எபிரேயர் 10:14 வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனம். பாருங்கள், அது 13வது வசனத்தை கூட ஒரு வாசியுங்கள். பாருங்கள், தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே நம்முடைய சத்துருக்களை அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், இனி நம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்கினவர். நமக்கு விரோதமாக சத்துரு எழும்பத்தான் செய்வான். அதாவது வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வேதத்தின்படி உண்மையாகவே வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டு, எல்லா விதத்திலும் நெருக்கம் உண்டு, எல்லா மனுஷனாலும் நெருக்கம் வரலாம். ஆனால் தேவன் நம்மை விட்டு விலகுகிறவர் இல்லை. தேவனை உண்மையாய் பற்றி கொண்டு, அதாவது எந்த காரியத்திலும் நாம் உண்மையாக இருப்போமானால் நமக்கு இடர்கள் நிறைய வரும், நெருக்கங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். அதாவது பாருங்கள், யோபுடைய மனைவி இவ்வளவு ஆசீர்வாதங்களோடு ஐஸ்வர்யங்களோடு இருந்து கடைசியில் யோபு தன் சரீரம் முழுவதும் அழுகி போய் நாற்றம் எடுத்து ஓடெடுத்து சுரண்டி கொண்டு இருக்கும் போதும் சொல்லுகிறார், இனி ஆகிலும் அவரை தூசித்து அந்த ஜீவனை விடும் என்று சொல்லி. அப்படித்தான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை அதிகமாய் பற்றி கொண்டு அதிகமாய் தேவனுக்கென்று நாம் வாழ நினைக்கும் போது இவ்வளவான பரிகாசங்களும் நிந்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் அவைகளை ஒன்றும் நாம் நினைக்கக்கூடாது. அவைகளை எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமானது. அதுதான் அந்த வசனங்கள். அவருடைய யோபுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது பாருங்கள், அதற்கப்புறமாக அவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான், சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். அந்த ஒரு வார்த்தை கூட அவனுடைய வாயிலிருந்து தேவனை தூசித்து ஒரு வார்த்தை சொல்லவில்லை. பாருங்கள், எவ்வளவு நம்மை போல அல்ல, நம்முடைய போல அல்ல இல்லை, எவ்வளவு 10 பிள்ளைகள், அவர் எவ்வளவு ஒட்டகங்கள், எவ்வளோ ஆடு மாடுகள், எவ்வளோ வேலைக்காரர் எல்லாம் போனாலும் கூட
அதான் தேவன் கொடுக்கிற அந்த பெரிய ரட்சிப்பின் சந்தோஷம். அதுதான் பாருங்கள். எது இருக்கிறதோ இல்லையோ தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஆராதிக்க வேண்டும். ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மனமகிழ்ச்சியோடு கூட கடந்து போகும்போது, அவருடைய வசனத்தை கேட்டு கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இல்லை பாருங்கள். இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நீக்குவார். அதன் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் மகிமையிலே நிறைவாக்குகிறவர். அவருடைய மகிமையினாலே நிறைவாக்குகிறவர். நாம் நாளுக்கு நாள் அவருக்குள்ளதாக நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதாவது கடைசி நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்ட நம்மால் அல்ல, அது தேவனுடைய கிருபை ஒன்று மாத்திரம். அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பிற்பாடு நாம் தான் வளர வேண்டும். நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் நமக்கு நல்ல ஞானத்தை தருவார், நல்ல புத்தியை தருவார். இவ்விதமாய் நடக்க வேண்டும் என்று நம்மளோடு கூட இருந்து பேசுவார். அவ்விதமாய் பேசி அதற்கப்புறமாக நாளுக்கு நாள் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பலனடைந்து மறுரூபமாக்கப்பட்டு மனம் புதிதாக்கப்படுகிற வேளையிலே, அதாவது மகிமையால் அந்த முடிவு நாட்கள் வருகிற வேளையிலே அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள், அவ்விதமாய் பறவைகளை கொண்டு பலியிட்டு வந்தார்கள். அதனாலே ஒரு நிமிர்த்தியும் இல்லை பாருங்கள். வருஷந்தோறும் அவன் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறவனாய், திரும்ப திரும்ப அதை செலுத்துகிறவனாய் இருந்தான். ஆனால் அது எல்லாம் மாற்றும்படியாகத்தான் பரிசுத்த தேவன் ஒரே தரம் பலியிடப்பட்டு அந்த பலியினாலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். எப்படி ஆகிலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று வாழ வேண்டும் என்ற ஒரே நம்பிக்கையோடு கூட அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். பாருங்கள், இன்னும் 21, 22 வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 10, 21, 22 வசனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாக மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியால் அவர்தான் நமக்காக யாவற்றையும் செய்கிறவர். நம்முடைய பாவங்கள் நாம் ஒருவரும் விரும்பக்கூடாத பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே தேவன் நம்மை அந்த பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தாலே கழுவி, அவருடைய சொந்த இரத்தத்தை, மற்றவருடைய ஆட்டுக்குட்டி அல்ல புறாக்கள் அந்த மாதிரி அல்ல, அவருடைய சொந்த சரீரத்தை அவர் நமக்காக கொடுத்து அவர் முழு இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை விலக்கி வாங்கி இவ்வளவாய் நடத்தி கொண்டு வருகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்ற காரியங்களை சிந்தித்து மற்ற காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுப்போமானால் எப்படி தேவன் நம்மிடத்தில் பிரியமாயிருப்பார்? நம்மை நேசிக்கிற அன்பு தகப்பன் அனுதினமும் பிள்ளையை அரவணைத்து ஆசீர்வதித்து வேண்டிய நன்மைகளை கொடுத்து வழி நடத்துகிற போது பிள்ளை அந்த அப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது, அப்பனுக்கு விரோதமாய் பேசும்போது அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆராதிக்கிறது. வேதத்தில் நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம், ஆராதனைக்கு முந்திக் கொள்ள வேண்டும், ஆராதிக்கிறதிலே முந்திக் கொள்ள வேண்டும், அவரை துதிக்கிறதிலே முந்திக் கொள்ள வேண்டும், அவரை ஜெபிக்கிறதிலே முந்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஆகிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதிலே நாம் உற்சாகமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படுகிற வேளையிலே அந்த பரம தகப்பன் நமக்காக யாவற்றையும் செய்கிறவர். பாருங்கள், அவ்விதமாய் தேவனுடைய துர்மனசாட்சியை நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படி வர வேண்டுமாம்? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், அதாவது சுத்தமான மனசாட்சியோடு கூட நாம் ஒருவருக்கு நன்மை செய்ய முடிந்தால் அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும். எப்படி ஆகல எந்த விஷயத்தில் ஆனாலும் ஒரு நன்மை செய்ய முடியும். அது தேவன் செய்தது போல அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் இருந்தார். ஆனால் அவருக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் வந்தது என்பதை அந்த 3.5 ஆண்டுகளில் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நெருக்கங்கள் அவருக்கு வந்தது என்றாலும் கூட தேவனுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் அதிலே அவர் அந்த காரியங்கள் பிதாவான தேவன் அவருக்கு கொடுத்த எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கடந்து போனதினாலே அவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார்.
அதே போல் நம்மையும் தேவன் மீட்டு கொண்டிருக்கிறார். நம்மை அவரோடு கூட உட்காரும்படியாக எல்லா காரியத்திலும் நமக்கு அருள் செய்வார். அது சுத்த மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடுவோம். நம்மை தேவன் நடத்துவார். நம்ம எந்த மனுஷனையும் நம்பி போக வேண்டாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம் பாருங்கள். எல்லாவற்றையும் வார்த்தையினாலே படைத்த தெய்வம். அவருடைய வார்த்தைக்கு நாம் பயந்து நடப்போமானால், அது வேத வசனம் எத்தனையோ வசனங்கள் சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் தான் பாக்கியவான். பாருங்கள், இந்த உலகத்திலே பெரிய ஆஸ்திவானோ ஐஸ்வர்யவானோ பெரிய சம்பந்தம் உள்ளவனோ அது ஒன்றும் அவர் சொல்லவில்லை. கர்த்தருக்கு பயந்து, அதாவது அவருடைய சமூகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அழைத்து வரும்போது அவரை ஆராதிக்கத்தான் அழைத்து கொண்டு வந்தார். கடந்து வந்த பாதையில் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார் பாருங்கள். ஆனால் மோசே கொஞ்ச நாள் தேவனுடைய சமூகத்தில் கடந்து போன போது அவளுக்கு என்று தங்களை கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணி அங்கே இதுதான் எங்களை இவ்வளவு தூரம் நடத்தினது என்று சொல்லி அவருடைய இருதயம் எவ்வளவாய் மாறி போகிறது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வருகிற ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் இருக்கிற வியாதிகள் மாறி சுகமடைகிற வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறோம். உலக பிரகாரமாக நமக்கு முன்னே காலங்களில் அடிக்கடி நமக்கு சொல்வார்கள் அல்லவா, ஒரு சபையிலே ஒரு பாவப்பட்ட ஒரு ஏழை மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு பசுவை வாங்கி கொடுத்து நீ பார்த்துக்கொள்ள என்று சொன்னால், அதுக்கப்புறம் அவருக்கு பசுவுக்கு பில்லு பார்க்கணும், அது பால் கறக்கணும், அதற்கான வேலை சபைக்கு வருவதற்கு நேரமில்லை. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவன் தருகிறவர். நம்ம ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும்போது, நன்மைகள் கிடைக்கும்போது, சுகபலன் கிடைக்கும்போது இனி அதிகமாய் வேலை செய்யலாமே, இன்னும் நல்ல சுகம் இருக்கிறது, இன்னும் அதிகமாய் சம்பாதிக்கலாமே, தேவனுடைய காரியத்தை விட்டு விலகி போகிறோம். அப்படி போவோமானால் எல்லா ஜனத்தை விட, ரட்சிக்கப்படாத ஜனத்தை விட மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் போவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது வேத வசனம் மிகவும் திட்டமும் தெளிவுமாக சொல்லப்படுகிறது பாருங்கள். அவ்விதமாக தேவனுடைய சமூகத்திலே நாம் அந்த சத்தியத்துக்கு சாட்சியை அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கிறவர்களாய் எல்லா காரியத்திலும் முந்திக் கொள்ளும் போது தேவன் எல்லா காரியத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். அது 26வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்த வேறொரு பலி நீராமல் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அந்த வசனம் சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நம்ம எல்லா விதத்திலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேறி வந்து தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிற நாட்களிலே பாருங்கள், அந்த மனப்பூர்வமாய் நாம் திரும்ப நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் மற்றுள்ள காரியங்களுக்கு பாவம் செய்வோமானால், மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்துவதற்கு வேறு பலி இனி இல்லை என்று சொல்லப்படுகிறது. பழைய காலங்களிலே பாருங்கள், ஒரு பாவம் செய்தால் ஒரு வருஷம் கடைசியாக கொடுக்கும்போது ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு கோழியோ ஒரு பிராய் ஏதாவது கொடுத்து அதை பாவ நிவர்த்தியாக செய்வார்கள். அடுத்த மறு வருஷம் அதே மாதிரி. அப்படி அல்ல, தேவன் ஒரே தரம் பலியிடப்பட்டார். அது அவரை திரும்ப திரும்ப நாம் சிலுவையில் அறைகிறவர்களாக மாறக்கூடாது. திரும்ப திரும்ப அவரை பரிகாசம் பண்ணுகிறவர்களாக நாம் மாறக்கூடாது. அவருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை முருக பிடித்து கொள்ள வேண்டும். எந்த காரியங்கள் வரலாம், எந்த நெருக்கம் வந்துடலாம், எந்த வியாதி வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும் தேவனை நம்புகிறவர்கள் எந்நாளும் சந்தோஷித்து கம்பீரிப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்று கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு வேண்டிய யாவற்றையும், அது வேதம் சொல்லுகிறது, எனக்காக யாவற்றையும் செய்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நமக்காக யாவற்றையும் செய்கிறவர் அவர். எந்த காரியங்களாக இருந்தாலும் நாம் கேட்டுக்கொள்ளுகிற தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் எந்த காரியத்தில் கேட்டாலும் தேவனுக்கு பிரியமானது. ஆனால் நாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நம்ம சைக்கிள் பைக் கொண்டு வாங்கி கொடுக்க மாட்டோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. அதுபோல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்கு கிடைக்காது. நாம் அதிலே கேட்டுக்கொள்ள வேண்டாம். நமக்கு தேவையானதை அந்தந்த நேரங்களிலே தருவார். அதற்காகத்தான் தேவன் அந்த வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் வந்து நாளுக்கு நாள் அவருடைய சத்தியத்தை கேட்டு, அதே அடுத்த வசனம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினிமே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பாவம் செய்கிறவர்களானால் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இருக்காது பாருங்கள். நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்திருக்குதலும், நாம் பாவம் செய்வோமானால் அந்த விதமாய் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்த புறப்பாடு நம்ம பாக்கி உள்ள காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால், உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால் நிச்சயமாகவே எப்பொழுதும், ஏனென்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறவர் அவர் அனுதினம் விசாரிக்கிறவர் நம்மை பற்றி. நம்ம எங்கே கடந்து போனாலும் நம்மை
தேற்றி வழி நடத்துகிறவர், திக்கற்றவர்களாக நம்மை விடுகிற தெய்வம் அல்ல. நம்மை உலக பிரகாரமாக மனுஷர்கள் எவ்வளவோ காரியங்களை தேடி நாடி என்னென்னமோ செய்கிறார்கள். அப்படி அல்ல. தேவ சமூகத்தில் கடந்து வந்து பயபக்தியோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நாம் எண்ணி பார்க்க முடியாது. அதுதான் இந்த உலக பிரகாரமான இந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது நாம் அதை ஒன்றும் சிந்தித்து செயல்பட முடியாது. ஆனால் நித்தியத்திலே கொடுக்கப்படுகிற அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் இவைகளுக்கெல்லாம் நாம் தகுதி உள்ளவர்களா என்று சொல்லி சில நேரங்களில் நாம் நினைப்போம், இவ்வளோ பண தேவை இருக்கிறதே, இவ்வளோ கஷ்டமாக இருக்கோமே, இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறோமே. அந்த நேரத்தில் கர்த்தர் யாரை கொண்டாதான், இதற்கெல்லாம் நான் பாக்கியவானா, இவ்வளோ அதிகமாக என்னை நேசிக்கிறாரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பிரமிப்பு வரத்தக்கதாக இந்த உலக காரியங்களே நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் தேவ சமூகத்தில் அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருக்கு சித்தமானதை செய்து நாம் வாழ்வோமானால் அந்த பரலோக வாக்கியத்திலே போகும்போது நாம் எண்ணி அந்த ஆனந்த கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காணப்படுவோம். பாருங்கள், இந்த உலகத்திலே படுகிற பாடுகள் அல்ல, வேதனைகள் அல்ல. தேவ சமூகத்தில் கொஞ்ச நாட்கள், நமக்கு கொஞ்சம் ஏதோ 50-60 வயசு என்று தான், அவ்வளோதான். அதுக்கு மேலாக நாம் சஞ்சலவும் வருத்தவுமாகத்தான் இருக்கும். அவ்வளவு நாட்களுக்குள்ளாக நாம் எவ்வளோ தூரம் தேவனை அண்டிக் கொண்டு வாழுகிறோமோ அவ்வளவாய் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியோடு கூட தேவனுடைய வருகைக்கு எதிர்பார்த்திருப்போம். நாம் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டோம். எது வந்தாலும், இந்த உலகமே அழிந்து போனாலும் தேவனுடைய பிள்ளைகள் பயந்து போக தேவையில்லை. அவர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. பாருங்கள், அதான் அதுக்கடுத்த வசனம் சொல்லுகிறது, மோசேயின் பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறான். பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே அந்த நியாயப்பிரமாணத்தை மீறி பாவம் செய்கிறவர்கள், தேவனுடைய கட்டளைகளை மீறி பாவம் செய்கிறவர்கள் 2-3 சாட்சிகளினாலே வாக்கினாலே சாகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவ்விதமாய் அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நாம் தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடியதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேத வசனம் அநேக சாட்சிகள் இருக்கிறது. நாம் வேதத்தை புரட்டி நாம் வாசிக்க அநேக சாட்சிகள், தேவனுடைய சமூகத்திலே எத்தனை சாட்சிகள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. எல்லாம் நம்மை குறித்து சாட்சி சொல்லும். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவ்விதமாய் தேவனுக்கு பயந்து நாம் எந்த காரியத்திலும் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் நிச்சயமாக தேவன் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும். உண்மையாகவே நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு நெருக்கப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்க தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து அவரை துதிக்கும் போதும் ஸ்தோத்திரிக்கும் போதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போதும் எந்த காரியத்திலும் நாம் ஒன்றிலும் ஒரு மனதுக்கு சஞ்சலம் இல்லாதபடி, வேதனை இல்லாதபடி, நம்முடைய இருதயம் குத்து கொண்டே இருக்கும். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேறு எந்த காரியத்தையும் சிந்திக்கவோ வேறு எந்த காரியமும் செயல்பட முடியாது. தேவனுடைய காரியங்களுக்கு முந்தி கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் முந்தி வர வேண்டும். எல்லாம் நாம் ஏனென்று சொன்னால் ஆராதனை முக்கியம், அதுபோல் நம்முடைய வேலை காரியங்கள் முக்கியம். நாம் ஆராதனைக்கு வருகிற நாட்கள் நேரங்கள் போக மற்ற நேரங்கள் எல்லாம் நாம் உண்மையாக வேலை செய்தால் தான் நமக்கு சாப்பிட முடியும். அல்லாமல் நமக்கு ஒன்றும் அங்கே இந்த எலியாவுக்கு கொண்டு போனது போல காக்கையின் மூலமாக ஒன்றும் ஆகாரம் நமக்கு வராது. நாம் வேலை செய்து தான் நாம் புசிக்க வேண்டும். அவ்விதமாய் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தேவனுக்கென்று நம்ம உற்சாகமாய் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். பாருங்கள், அதே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், 11வது வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய கைகளில் விழுகிறது, அவருடைய பாதத்தில் விழுகிறது தான் நமக்கு மேன்மையான ஒரு வாக்கியம். பாருங்கள், இந்த உலகத்திலே எவ்வளவு நாம் சம்பாதித்தாலும் எவ்வளவு ஆஸ்திகளை சேர்த்தாலும் அவைகள் ஒன்றும் இந்த உலகத்திலே இந்த ரட்சிப்புக்கு ஈடாக ஒன்றும் கொடுக்க முடியாது. பாருங்கள், அந்த ரட்சிப்பு முடிவு காலம் மட்டும் நாம் அதை காத்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது அது கிடைக்கிற அந்த வாக்கியம் என்று சொல்லும்போது அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். நான் சில நேரங்களில் சிந்திக்கிறது உண்டு, நாம் வேலை செய்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் பெரிய மனுஷர்கள் வந்தால் கூட நாம் கொஞ்சம் நீங்கி தான் நின்று பேசுவார்கள், நம்மோடு கூட நெருங்கி வர மாட்டார்கள். ஆனால் சில இடங்களில் நாம் யாத்திரைக்காக கடந்து போகும்போது எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நாமும் அவளோடு சேர்ந்து உட்காரக்கூடிய வாக்கியங்களை சில நேரங்களில் தருகிறார். பாருங்கள், அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு
பாடுகளோடு பிரயாசங்களோடு நெருக்கங்களோடு வாழ்ந்தாலும் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று பொறுமையோடு சகித்து எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்வோமானால் தேவன் நித்தியத்திலே ஒரு பெரிய வாக்கியத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த வாக்கியத்தை நாம் நினைத்து ஓட வேண்டும். இந்த உலகத்தின் ஆசைகள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அழிந்து போகும் பாருங்கள், எல்லாம் அது குப்பையை போன்றது பாருங்கள். இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஆனால் கூட வரும் அவன் கிரியைகளுக்குள்ள தக்க பலன் அவனோடு கூட வரும், தேவனோடு கூட வரும். நாம் செய்த நல்ல கிரியைகளானாலும் சரி, கெட்ட கிரியைகளானாலும் சரி, ஒரு நாள் அவர் தேவனோடு கூட வரும். அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் நமக்கு கிடைக்கத்தக்கதாக. அதனாலே நாம் இந்த நாட்களில் மிகவும் வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறவர்கள் உண்மையாகவே நாம் எந்த மனுஷன் என்னை யாரும் பார்க்க வேண்டாம், என்னை பார்த்தால் விழுந்து போவீர்கள், ஆனால் தேவனுடைய வசனங்களை நோக்கி பாருங்கள். தேவனுடைய வசனத்தை நோக்கி பார்த்தவர்கள் தான் பிழைப்பார்கள். அது வேதத்தின் வசனங்களை நீங்கள், அதாவது வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறோம். அதுபோல் ஒவ்வொரு நாளும் அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் தொடர்ந்து நாம் ஓடுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நான் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.